ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்கு சிறு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 3 ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ரோஹிணி, அப்புறம் மீனா, அப்புறம் ஸ்ருதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார வந்து தூக்கி வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா அண்ணாமலை வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னடா கூத்து இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே அந்த மாதிரி இந்த இப்பெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து முத்து வந்து கேட்பாங்க, சும்மா சுற்றி விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க ரூம்குள்ளே வச்சுக்கிற மாட்டிங்களா, ஏக்கு இப்படி வெளியே வந்து இப்படி ஹாலில் வந்து இப்படி சுற்றிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதான் ஒரு ரூம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாரு, நான்லாம் வந்து பெரிய கம்பெனி வச்சுருக்கேன்ப்பா, எனக்குலாம் பெரிய வேலை இருக்குப்பா, நான்லாம் என் ரூம்லாம் தரமாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்லுவார். சொன்னால் நீ அந்த ரூமை வச்சு தொலைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னா அண்ணாமலை சொல்லுவாங்க, சரி யாரெல்லாம் அந்த ரூம் கட்டுறதுக்கு பைசா யாரெல்லாம் கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து 8000 தான் சொல்லுவாங்க. மித்தபடி 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம மீனா வந்து பணம் தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா அதுக்கு பிறகு வந்து இவங்க பார்லரமாக சொல்லலை, மீனா கூட சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க வந்து 5,000 சொல்லுவாங்க. நம்ம ரோஹிணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே ஸ்ருதி வந்து 10,000 தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்ட்டு அப்புறம் மேலே போய் மாடியில் போய் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மனோஜ் வந்து சொல்லுவாங்க, ஸோ அந்த காசெல்லாம் வாங்கிட்டு அப்பா அம்மா தனியாக போயிடுவாங்களோ, நம்மளெல்லாம் இங்கேயே வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நம்ம முத்து வந்து சொல்லுவார், அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து ஆசையவும், நீ எதுக்குடா எல்லாத்தையுமே பிரித்து பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் வந்து ஃபைட், எல்லாருமே வந்து 3 பேரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு வந்து இதுக்கு போடுறதுக்கு அப்புறம் விஜயா வந்து கீழே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாமலைட்ட வந்து சொல்கிறாங்க, எதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய வீடெல்லாம் ஒன்றும் ரூமெல்லாம் ஒன்று கட்ட வேண்டாம், சும்மா குடிசை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போ அந்த குடிசையில் வந்து நம்ம 2 பேர் தான் போய் இருக்கணும், அவங்க வேணால் கீழே இருந்துக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னால் நம்ம விஜயாவுக்கு வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை.